ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் தனியாக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, நம்ம டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்பீடாக வந்து படிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து படிக்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து அவங்க காம்படிஷன் நினச்சிக்கிடுவாங்க. ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 200க்கு ஒரு 150 எடுப்பார், இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா 145 140. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இவர் ஃபஸ்ட்டு, இன்னொரு நாள் அவர் ஃபஸ்ட்டு, அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷனே இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மார்க்குக்கு இடையிலே வந்து ஒரு 50 பேர் 100 பேர். இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தால் ஒரே மார்க்கில் 10,000 பேர் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாரோட சேர்ந்து போட்டி போடும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து படிப்பீங்க. நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து அனுப்பிட்டு நீங்களும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களோட மார்க் என்ன, உங்கள் ஃப்ரெண்டோட ரேங்க் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, மொத்தம் வந்து எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். இப்படியும் தனியாக ஃப்ரெண்டோட 2 பேர் அட்டன் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து 50க்கு 40 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, இன்னொருத்தவங்க வந்து 39 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 பேர் தான், நான் ஃபஸ்ட்டு நீ செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதே இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் முதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி ஒரு 1000 பேர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 1000 பேர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மார்க்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து இருப்பாங்க. அதனால் இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், ஸோ ஃப்ரெண்ட் இல்லை தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட ரேங்க்கு மார்க்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கேட்கும். ஸோ வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும், நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்களோ அதை வந்து ரேண்டமாக இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் ரிப்போர்ட் மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணாங்க, அதில் வந்து உங்கள் மார்க் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, ஸோ வந்து டாப்பில் வந்து யாரெலாம் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜூன் 9 எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அன்னைக்கு போய் நிறைய பேர் கூட ஒரு காம்படிஷன் பண்ணுறத விட அதுக்கு முன்னாலே ஒரு ரிஹர்சல் மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம சப்ஜெக்ட் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கீழே கமெண்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், 7811894810. அதில் வந்து நீட் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் லிங்க் அப்படிங்கிற வந்து அனுப்புங்க. நம்ம வந்து உங்களுக்கு எல்லா லிங்கையும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவோம். நீங்கள் வந்து அங்கே இருந்தாலும் டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது இந்த வீடியோ கமெண்டில் அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.